கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 686வது பாடல். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி, எல்லா நன்மைக்கும் நன்றி என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி உருவாக்கி உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று. என் கிருபை உனக்கு போதும் என்று
நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி தாங்கிடும் பலன் தந்து நன்றி தப்பி செல்ல வழி செய்து நன்றி தாங்கிடும் பலன் தந்து நன்றி தப்பி செல்ல வழி செய்து நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி உள்ளான மனிதனை புதிதாக்கி உருவாக்கி உருமாற்றி நடத்துகிறீர் உள்ளான மனிதனை புதிதாக்கி உருவாக்கி உருமாற்றி நடத்துகிறீர் நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி தீமைகளை நன்மையாக மாற்றினீர் துன்பங்களை இன்பமாக மாற்றினீர் தீமைகளை நன்மையாக மாற்றினீர் துன்பங்களை இன்பமாக மாற்றினீர் நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி தாங்கிடும் பலன் தந்து நன்றி தப்பி செல்ல வழி செய்தி நன்றி தாங்கிடும் பலன் தந்து நன்றி தப்பி செல்ல வழி செய்தி நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி
அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். பல தீமைகள் நமக்கு எதிராக வந்திருந்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றி தருகிறவர். ஆமென். ஏன்னா உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு அவர் தான் சொன்னார். தீமையே நடக்காது, தீமையே வராதுன்னு சொல்லலை. அப்போ நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஏன்னா என்ன அர்த்தம்? தீமை வந்துச்சு, ஆனால் தேவன் அதை என்ன செய்தார்? எனக்கு நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அவருக்கு நன்றி. தீமை வந்ததுனால நன்றி சொல்லலை. தீமை பிசாசிட்டிருந்து வருது, அல்லது நம்முடைய தவறுகள் நிமித்தம் வருது, அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லலை. ஏன்னா தீமைக்கு அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் வந்த தீமை என்ன செய்கிறார்? அவர் நன்மையாக மாற்றுகிறார். யோபுக்கு நடந்தது தான். யோபுடைய தவறினாலும் வாயின் வார்த்தைகளினாலும் பிசாசுனுடைய செயலினாலும் யோபுவுக்கு பிரச்சனைகள் வந்தது, சோதனைகள் வந்தது. ஆனால் தேவன் அதை கடைசியில் என்ன பண்ணார்? நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சோதிக்கலை. தேவன் யோபுவை பிசாசு சோதிக்கட்டும்னு இடம் கொடுக்கல. இடம் கொடுத்தது யோபு. அல்லேலூயா. எப்படி இடம் கொடுத்தாரு? நான் பயந்த காரியம், நான் மிகவும் பயந்த காரியம் எனக்கு, நான் அஞ்சினது எனக்கு சொன்னது யாரு? ஏன் பயந்தீங்க? ஆண்டவர் நல்லா தானே வச்சுருந்தாரு. அந்த சுற்று வட்டாரத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவர் இல்லையா? எல்லா நன்மைகளும் பெற்று சுதந்திரித்து கொண்டிருந்தவர். எதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தீங்க? யார் உங்களை பயப்பட சொன்னது? ஆண்டவருக்கு நன்றியை செலுத்திட்டு பலியை செலுத்திட்டு போக வேண்டியதானே. அப்போ பயந்துக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? பயந்த காரியம் நடக்கும். ஏன்னா பயம் அவிசுவாசத்தின் வெளிப்பாடு, தைரியம்தான் விசுவாசத்தின் வெளிப்பாடு. இதை முதல் சபை மக்கள் முதல்ல இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 365 பயப்படாதே இருக்குதான் பைபிளில். நம்ம என்னல சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நாளும் பயப்படக்கூடாது, எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. குறிப்பாக பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. பிசாசனுடைய வல்லமைகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்னா பயம் ஆண்டவர் மீதான விசுவாசத்தை குறைத்து சூழ்நிலையின் மீதான அல்லது பிசாசின் மீதான விசுவாசத்தை அதிகரிக்கும். அதுதான் அவிசுவாசத்தின் வெளிப்பாடு. அதில் தான் யோபு சொல்கிறார், நான் மிகவும் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எப்போ? நல்லா இருக்கிற காலத்தில் திடீர்னு என் பிள்ளையெல்லாம் செத்து போயிட்டா, திடீர்னு என் சொத்துப்புறம் போயிட்டா அப்படின்னு பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தார். அவர் பயந்த காரியம் அவருக்கு என்ன செஞ்சிச்சு? இதை நான் சொல்லலை, அவரே தான் சொல்கிறார். அல்லேலூயா. இல்லையா? பிசாசு வந்தால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் எல்லாம் ரைட்டு, நீங்கள் அனுமதி கொடுக்கலைன்னா பிசாசு எப்படி உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர முடியும்? பூமியில் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பூமியில் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? நம்ம கையில் இருக்குது. பூமியையோ வானங்கள் கர்த்தருடையவைகள். பூமியையோ யார்கிட்ட கொடுத்தாரு? மனுபுத்திரன்ட்ட கொடுத்தாரு. அப்போ பூமிக்கான அதிகாரத்தை பெற்றவன் மனிதன் லீகலா. அப்போ உங்கள் குடும்பத்துக்கான அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. உங்களை மீறி பிசாசு உள்ளே நுழைய முடியாது. எப்போ நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அப்போ உள்ள நுழையலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் யோபு செய்தார், பயந்து செய்தார். அஞ்சு பல சூழ்நிலைகளை பார்த்து அஞ்சு என்ன செய்தார்? நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, சூழ்நிலை இப்படிலாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி யோசிக்கிறது அல்ல. அது சூழ்நிலையின் மீதான விசுவாசம், அதுக்கு பேர் தான் அவிசுவாசம். கர்த்தர் மீதான விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உறுதியாய் நிற்க வேண்டும். தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 507வது பாடல். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன்
பாடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். எதிர்ப்பு ஏளனம் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்குண்டு. எதிர்ப்பு ஏளனம் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்குண்டு. ஜெயம் தருவார், ஜெயித்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். ஜெயம் தருவார், ஜெயித்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம், ஜெயம்
பெற்று வாழ்ந்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். ஜெயம் தருவார், ஜெயித்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் தேவன். ஏன் சேனைகளின் தேவன் தெரியுமா? அவர் வானத்தின் சேனைக்கும் பூமியின் சேனைக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் சேனைகளின் தேவன் என்கிற பெயர் அவருக்கு உண்டு. எனக்கு தெரிஞ்ச முதல்ல பைபிளில் இதை அவரிடத்துல சேனைகளின் தேவனேன்னு சொல்லி பேசினது அன்னாள். தன்னுடைய குழந்தை பிறப்புக்காக அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சேனைகளின் தேவனேன்னு சொல்லி தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம அர்த்தம் தெரியாமல் பாடுறோம், அர்த்தம் தெரியாமல் நிறையா நேரங்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கிடையாது. சேனைகளின் கர்த்தர் என்றால் வானத்தின் சேனை, அதாவது தேவதூதர்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அதிபதி யார்? ஆண்டவர் யாருன்னா நம்முடைய ஏசப்பா தான். பூமியிலே அவரால் படைக்கப்பட்ட அத்தனைக்கும் யார் தான்? அவர்தான் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அர்த்தத்தை உணர்ந்து பாடும்போது அவரை மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவும் நடந்துடாது, அவரை மிஞ்சி என் குடும்பத்தில் எதுவும் நடந்துட முடியாது. அல்லேலூயா. வேற எதுவும் என்ன ஜெயிக்கவும் முடியாது. அந்த உணர்வு வந்துடும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 589வது பாடல். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்முடைய தேவனை பற்றி அறிகிற அறிவிலே வளரக்கூடியவர்களாய் நாம் எல்லாரும் இந்த பாடலை நாம் பாடுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான்
நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்தவரே, மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்தவரே, அதை தாங்கிட பலம் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலம் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோனாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோனாய் வருபவரே, உம் வார்த்தையில் உணவாய் தயவாய் காப்பவரே, உம் வார்த்தையில் உணவாய் வரவாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்தவரே, மனிதர் தோற்றும் போது மகிழ செய்தவரே, அதை தாங்கிட பலம் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலம் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. பிதாவே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின உம்முடைய ஆண்டவரே வசனங்களுக்காக, உம்முடைய வெளிப்பாட்டின் அறிவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே கர்த்தர், ஆண்டவரே நீரே உண்மையான தேவன் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரை உம்மை நோக்கி வர, ஆண்டவரை நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி. சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். அந்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை ஆண்டவரே, சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீரே கிருபை செய்வீராக. மீதியான பகுதிகளை நீரே ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.